മാതാവ് തൈക്കാട് അയ്യ. വെള്ളായ സമുദായത്തിലായിരുന്നു തൈക്കാട് അയ്യയുടെ ജനനം. പിതാവ് മുത്തുകുമാരൻ, മാതാവ് രുക്മിണി അമ്മാൾ. സുബ്ബരായൻ എന്നായിരുന്നു ആദ്യം. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதா? அந்த துணியை தலையில கட்டுறான், தலைப்பா கட்டிட்டான். இன்னைக்கு வைகுந்தரை வழிபடுகிற எல்லாரும் பாத்தீங்கன்னா தலையில அப்படி கட்டிட்டு இருக்கிறது காரணம் தான். கட்டுறான், இப்படி நேர போடுவான், கட்டிட்டான். கோயிலுக்கு பாக்குறான், நீ தீட்டுறா அப்படியா? கோயில் எனக்கு தீட்டுறா, வெள்ளவடா கண்ணாடிங்களா, கண்ணாடிய பாரா, நீ தெரியாடா, நீ தாண்டா கடவுள், உன்னை நீ கும்பிடா. பல சாதி 18 சாதிகளும் ஒன்னா இருந்து சாப்பிடணும்னு இன்னைக்கு துவையல் விருந்துன்னு வச்சு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட வச்ச பெருந்தகை புரட்சியாளர் வைகுந்தர். எல்லா சமூகமும் ஒரே கிணற்றில் தண்ணி அள்ளி குடிக்கணும்ட்டு சொந்த நிலத்தில் ஒரே கிணறை வெட்டி எல்லாரும் தண்ணி அள்ளி குடிங்க என்று சொன்ன புரட்சியாளர் வைகுந்தர். இளவரசர் திருமணத்தை எதிர்த்தார். பெண்ணிய உரிமைக்கு பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும்னார். விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். அதேதான் பேசுங்களேன், அதேதான். பற்றி மற்றும் ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். வைக்கம் போராட்டம் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வர்றது ஈவேராவோட பெயர் தான். அதனால தான் அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள். இந்தியாவே திரும்பி பார்க்க வசதியை சேர்ந்த, அதாவது தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லப்பட்ட வைக்கம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் இருந்த சோமநாதர் கோயிலை சுற்றி இருந்த 4 தெருக்களில் ஈழவர்கள், புலையர்கள் போன்ற சாதியை சேர்ந்த, அதாவது தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லப்படுற சாதியை சேர்ந்தவங்க நடந்து கூட போகக்கூடாது. அவங்க ஊரை சுற்றி தான் போகணும் அப்படிங்கிற நடைமுறை பல 100 ஆண்டுகளாக இருந்து வந்தது. இதனால அங்க இருந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த கொடுமையை எதிர்த்து போராடக்கூட யாருமே துணியல. அப்போதான் முதல்ல TK மாதவன் அப்படிங்கிற ஈழவ சாதியை சேர்ந்தவர் இதை எதிர்த்து போராடணும்னு முடிவு எடுத்தாரு. இந்த TK மாதவன் ஒரு காங்கிரஸ்காரர். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ நாராயண குரு அப்படிங்கிறவரோட சீடர். 1922ஆம் ஆண்டு நெல்லைக்கு வராரு காந்தி. அவரை அணுகிய TK மாதவன் தங்கள் ஊர்ல இருக்க தீண்டாமை கொடுமையை பத்தி எடுத்து சொல்றாரு. நுழையவும் தெருக்கல்ல நட. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து TK மாதவனுக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு காந்தி. அதுல ஈழவர்கள் உட்பட அனைத்து கீழ் சாதியினரும் கோயில்கள்ல நுழையவும் தெருக்கல்ல நடக்கவும் எல்லாவித உரிமைகளும் உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது TK மாதவனுக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க தயாராகிறாங்க. இருந்தாலும் தான் மட்டும் போராட முடியாது, இதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக 1923ல் காக்கி நாடால கூடிய காங்கிரஸ் மாநாட்டிலையும், அதன் பிறகு 1924 ஜனவரி 24ஆம் தேதி எர்ணாகுளத்தில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டிலையும் இந்த கோரிக்கையை வச்சாரு.
இந்த டி.கே. மாதவனுக்கு K.M. பணிக்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப உதவியா இருந்தாரு. இந்த எர்ணாகுளம் கூட்டத்தில் வைக்கத்தில் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தர்றதா சொன்னாரு காந்தி. ஆனா இந்த போராட்டம் முழுக்க முழுக்க அற போராட்டமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதன்படி 1924ஆம் ஆண்டு மார்ச் 30 அன்னைக்கு வைக்கத்தில் போராட்டம் நடத்துவதா தீர்மானிக்கப்பட்டது. ஆனா இந்த தகவல் எப்படியோ காவல்துறைக்கு தெரிய போராட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க. இருந்தாலும் தீர்மானிக்கப்பட்ட அதே நாள் காலையில 6 மணிக்கு போராட்டம் நடத்தப்பட்டது. தடையை மீறி போராட்டம் செஞ்சதால குஞ்சப்பி, பாகுலேயன், கோவிந்த பணிக்கர் அப்படிங்கிற 3 பேரை கைது செய்தது காவல்துறை. இதுதான் வைக்கம் போராட்டத்தோட ஆரம்பம். அதன் பிறகு தினமும் போய் போராடுவாங்க. காவல்துறையும் 3 பேரை கைது செய்யும். இப்படியே ஒரு வாரம் போச்சு. நாளுக்கு நாள் இந்த போராட்டம் பெருசாயிட்டே போறதை பார்த்த திருவிதாங்கூர் அரசரும் காவல்துறையும் இந்த போராட்டத்தை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிற தலைவர்களை கைது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதனால 1924 ஏப்ரல் 9 அன்னைக்கு டி.கே. மாதவன், K.P. கேசவமேனன், ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற 3 முக்கிய தலைவர்களை கைது செய்தது கேரள காவல்துறை. அவங்களுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதிச்சாங்க. இப்படி டி.கே. மாதவன் கைது செய்யப்பட்டது கேரள மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மற்ற மாநிலங்களிலிருந்து பலரும் வைக்கத்துக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. நாராயணகுருவும் இந்த போராட்டத்துக்காக 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்து தன்னோட பேலூர் மடத்தையும் போராட்டக்காரர்கள் தங்குவதற்காக கொடுத்தாரு. அவரோட சீடர்களும் வீடு வீடா போய் நன்கொடைகளை வாங்கி வந்தாங்க. இதனால பலர் அந்த மடத்துல தங்கி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா போராட்டத்தை ஒருங்கிணைக்க தலைவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை. இதனால சிறையில் இருந்த டி.கே. மாதவன் காந்தி கிட்ட யோசனை கேட்கிறாரு. காந்தியோ மற்ற மாநிலங்கள்ல இருந்து தலைவர்கள் அனுப்ப முடியாது, ஆனா மலபார் சென்னை மாகாணத்தை சேர்ந்தது, எனவே தமிழக காங்கிரஸை தலைமை தாங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட கடிதத்தை பார்த்த ஈவேரா இந்த போராட்டத்தில் நான் கட்டாயம் கலந்துக்கணுமா அப்படின்னு 2 முறை கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க இப்போதைக்கு தலைமை தாங்க வேறு யாருமே இல்லை, இப்படியே விட்டா போராட்டம் நீர்த்து போயிடும் அப்படின்னு சொன்னதால போராட்டத்தில் வேற வழியே இல்லாமல் கலந்துக்கிட்டாரு ஈவேரா. இந்த போராட்டத்தில் தமிழகத்தில இருந்து ஈவேரா கூடவே டாக்டர் எம். பெருமாள் நாயுடு, மன்னத் பத்மநாபன், கோவை ஐயாமுத்து கவுண்டர், ராமகிருஷ்ணதாஸ், கோவிந்தன் சானார் போன்றவங்களும் கலந்துக்கிட்டாங்க. வைக்கம் போராட்டம் ஆரம்பிச்சது 1924 மார்ச் 30. ஆனா ஈவேரா போராட்டத்தில் கலந்துக்கிட்டது ஏப்ரல் 13ஆம் தேதி தான். முதல்ல 10-15 நாள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பிரச்சாரம் செஞ்சாரு ஈவேரா. அதன் பிறகு அவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால ஊருக்கு திரும்பிய ஈவேரா அடுத்ததா மே மாசம்தான் மறுபடியும் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. இப்படி தடையை மீறி பேசினதால மற்ற தலைவர்களை கைது செய்தது போலவே ஈவேராவை கைது செய்து 1 மாதம் சிறையில் அடைத்தது காவல்துறை. 1 மாத சிறை தண்டனைக்கு பிறகு மீண்டும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ஈவேரா. இதனால கடுப்பான காவல்துறை மீண்டும் அவரை கைது செய்து 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தது. இதுல என்ன ஒரு முரண் அப்படின்னா, பின் நாட்கள்ல காந்தி மக்களுக்கு சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்ட வழிமுறையை கத்துக் கொடுத்து மக்களை காலிகளா மாத்தி விட்டாரு அப்படின்னு சொன்ன ஈவேரா தான் அன்னைக்கு முழு வீச்சில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. இப்படி ஈவேரா சிறையில் அடைக்கப்பட்டு 4 மாதம் இருக்கும்போது திருவிதாங்கூர் மன்னர் இறந்து போயிடுறாரு. இதனால புதுசா பொறுப்பேற்ற மன்னர் சிறை கைதிகளை விடுவிக்க சொல்றாரு. இதன்படி ஈவேராவும் சிறையில இருந்து விடுவிக்கப்படுறாரு. அதன் பிறகு அவர் போராட்டத்தில் கலந்துக்காம நேரா ஈரோட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. இப்படி பலர் போராடியும் இந்த வைக்கம் போராட்டம் முடிவுக்கு வரல. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல தொடர்ந்து நடந்தது இந்த போராட்டம். இதனால 1925ஆம் ஆண்டு காந்தியை நேரடியா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. இந்த போராட்டத்தில் கலந்துக்க காந்தி கேரளாவுக்கு வரும்போது வர்ற வழியில ஈரோட்டில் காந்தியை வரவேற்றாரு ஈவேரா. ஆனா காந்தி கூட அவர் மறுபடியும் வைக்கத்துக்கு போகல. இப்படி கேரளா போன காந்தி மார்ச் 8 அன்னைக்கு திருவிதாங்கூர் ராணி கிட்ட வைக்கம் போராட்டத்தை பத்தி சமரசம் பேசினாரு. இதனால கோவிலை சுற்றியுள்ள தெருக்கல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்ல அனுமதி அளிப்பதா உறுதியளிச்சாங்க திருவிதாங்கூர் ராணி. அதன் பிறகு அடுத்த நாள், அதாவது மார்ச் 9 அன்னைக்கு வைக்கத்துக்கு போய் போராட்ட குழுவோடு கலந்துகிட்டாரு காந்தி. மார்ச் மாதமே அனுமதி அளிப்பதா ராணி உத்தரவாதம் கொடுத்திருந்தாலும் அதன் பிறகும் போராட்டம் தொடர்ந்தது. இறுதியா 1925 நவம்பர் மாதம் தான் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதுலயும் கோவிலை சுற்றி இருந்த 4 தெருக்கள்ல 3 தெருக்கள்ல மட்டுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சது. அம்பேத்கர் கூட இந்த போராட்டம் தனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்ததா பலமுறை சொல்லியிருக்காரு. இப்படி பலர் முன்னெடுத்து பலரின் தியாகத்தால கிடைச்ச இந்த வெற்றியை ஈவேரா அப்படிங்கிற ஒற்றை மனிதருக்கு கிடைத்த வெற்றியா தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள்.
ஈவேரா மட்டும் இல்லைன்னா இந்த போராட்டமே நடந்திருக்காது. அவர் தான் வைக்கம் வீரர், சாதிய கொடுமைகளுக்கு எதிராக கேரளா வரைக்கும் போய் போராடி இருக்காரு ஈவேரா அப்படின்னு தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இந்த போராட்டம் 600 நாட்களுக்கு மேல நடந்தது. அதுல வெறும் 140 நாட்கள் தான் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாரு ஈவேரா. இத பழ அதியமான் அப்படிங்கிறவர் தான் எழுதிய வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த போராட்டத்தில் டி.கே. மாதவன், ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன் போன்றவங்களோட பங்களிப்பு பற்றியும் போராட்டத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒவ்வொன்றும் காந்தி கிட்ட அனுமதி வாங்கியே செய்தார் அப்படின்னு ஆதாரத்தோட குறிப்பிட்டிருக்காரு பழ அதியமான். அதே போல ஈவேரா வந்த பிறகு இந்த போராட்டத்துக்கு புத்துயிர் கிடைச்சது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஈவேராவும் போராடினார், ஆனா தானா போய் போராடல, காங்கிரஸார் அழைப்பின் பேர்ல தான் போராடினாரு. ஈவேரா சிறை சென்றார், ஆனா அவர் மட்டும் சிறை செல்லல. அவருக்கு முன்பே டி.கே. மாதவன் உட்பட பலர் சிறையில் இருந்தாங்க. சொல்ல போனா ஈவேராவோட அதிக நாட்கள் சிறையில் இருந்திருக்காங்க. ஈவேரா இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கவும் இல்லை, முடிக்கவும் இல்லை. இடையில தலைவர்கள் இல்லாததால போய் தலைமை தாங்கி இருக்காரு. போராட்டத்தை வீரியமா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா கி வீரமணி வைக்கம் போராட்ட வரலாறு அப்படின்னு 96 பக்கத்துல ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல வைக்கம் போராட்டத்தின் முதலாவது உண்மை என்பது அந்த போராட்டத்தினை காங்கிரஸ் தலைமை ஆதரிக்க மறுத்தது. காந்தியார் வைக்கம் போராட்டத்துக்கு எதிராக இருந்தார் என்பதுதான் உண்மை அப்படின்னு, காந்தி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கல, ஈவேரா தான் இதை முன்னெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வரலாற்றை திரிச்சு எழுதியிருப்பாரு. அது சரி, இல்லாத ஒரு விருதை வச்சு யுனெஸ்கோவின் பார்வையில் தந்தை பெரியார்னு 240 பக்கத்துல புத்தகம் எழுதினவர் தானே இந்த வீரமணி. அப்படி இருக்கும்போது உண்மையிலே ஈவேரா ஒரு போராட்டத்தில் கலந்துகிட்டா சும்மாவா விடுவாரு? இந்த போராட்டத்தில் ஈவேராவோட பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. ஆனா அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களை சிறுமைப்படுத்தும் செயல்தான். உண்மையான வைக்கம் வீரர்னா அது டி.கே. மாதவன் தான். சரி, ஈவேரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒண்ணுன்னா முதல் ஆளா போய் நிக்கிறவரா இருந்தா வைக்கம் போராட்டம் போலவே தமிழகத்துல ஒரு போராட்டத்தை நடத்தலையா? தமிழ்நாட்டில் நடந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவோ இல்ல சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவோ நேரடியா தலைமை தாங்கி ஏன் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுல. பெரியார் சாதியை ஒழிக்கிறதுக்காக பல மாநாடுகள்ல பேசினாரு, பல சாதி சங்க கூட்டத்திலேயே பேசியிருக்காரு, நிறைய தான் இருந்திருக்காரு. அவர் சாதி சங்க மாநாட்டிலே போய் சாதிக்கு எதிராக, இதை நான் சொல்லல, பெரியார் ஆதரவாளர்களே இதை பெருமையா எழுதியிருக்காங்க. ஆனா நாயுடு சங்க மாநாட்டில் போய் சாதிக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி எந்த குறிப்புமே இல்லை, பேசவும் மாட்டாரு. கீழ்வெண்மணி படுகொலையில கூட அவரோட சாதி பற்ற நாம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஈவேராவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டும்தான் சாதி வெறி பிடித்தவர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிதான் சொல்லப்படுற ஈவேரா தான் துணி விலை ஏறினதுக்கு காரணம். இப்போ பரீட்சைகள் எல்லாம் ரவிக்கை போட்ட இந்துக்களையும் தாழ்த்தப்பட்ட இந்துக்களையும் பிரிச்சே பார்த்திருக்காரு. அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்வதில் எந்த கோவிலும் சூத்திரர்கள் எதுவரை செல்ல முடியுமோ அந்த அளவு வரையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்களும் செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஈவேரா தீண்டாமை விலக்கு என்பதும் கோவில் பிரவேசம் என்பதும் சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதுதானா? பறையன் சூத்திரன் என்பது மாற்றப்படவில்லையானால் அதற்காக சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதா? இந்த அனுமதியானது இதுவரை நடுசாதியாக இருந்த சூத்திரர் என்பவர்களை இப்போது கீழ் சாதியாகவே ஆக்கப்பட்டு விடுவார்கள். இதனால் இதை நாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஈவேராவோட சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு எதிராக தான் இருந்ததே தவிர இங்க இருந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. எத்தனை சாதிகள் தமிழ்நாட்டில இருந்து ஒழிஞ்சது அப்படிங்கிற விவரத்தை யாராவது பெரியாரிஸ்டுகள் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இந்தியாவிலேயே பேருக்கு பின்னாடி சாதியை போடாத மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான், அதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள். ஆமா, உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை அந்த மண்ணின் மைந்தர்களை அடிமைப்படுத்தி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆளும் கொடுமை நடக்கிறதும் இதே தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற உண்மையை வசதியா மறைச்சிடுறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள். காமராஜர் தவிர வேறு யாருமே தமிழர் இல்லை. சரி, அண்ணா தமிழர் அப்படின்னு வச்சாலுமே அவரும் மிக குறைந்த காலமே ஆட்சி செஞ்சிருக்காரு. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இப்படி முக்கிய பொறுப்புகள்லையும் இருப்பது தெலுங்கர்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் ஈவேராவோட இந்த சாதி ஒழிப்பு தான். அதுக்காக பேருக்கு பின்னாடி சாதியை போடுறத நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனா பேருக்கு பின்னாடி சாதி போடாம இருந்தா சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு ஈவேரா சொன்னது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படிங்கிற கதை தான். உண்மையிலேயே உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இப்போ எந்தவித சாதி கலவரங்களும் நடக்கிறது இல்லையா? இல்ல எந்த திராவிட கட்சிகளும் சாதி பார்த்து வேட்பாளர்களையோ இல்ல சாதி பார்த்து தொகுதிகளோ ஒதுக்குறது இல்லையா?